இந்த பேட்டிங் யூனிட் செட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு அனதர் ஒரு 3-4 இயர்ஸுக்கு இந்தியாவுக்கு பேட்டிங்கை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிருக்கு. ஓப்பனர்ஸ் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்காங்க ரெண்டு பேரும். ஒரு அக்ரஸிவான ஒரு சைடு ஒருத்தரும், கொஞ்சம் வழி நடத்திட்டு போகக்கூடிய ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய ஒருத்தரும், அந்த ரெண்டு பேரும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் 1 டவுனில் தான் கொஞ்சம் இப்படி அப்படின்னு இருக்குது. பட் நோ ப்ராப்ளம், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. எப்போ வேணால் சார்ட் அவுட் பண்ணிக்கூடிய இஷ்யூ தான். 2 டவுனில் கில் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டார், எந்த பேச்சும் கிடையாது. ரிஷப் பந்தோட அவைலபிலிட்டி, அவரோட இன்ஜுரிஸு அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சிட்டிங்கன்னா அவர் ஒரு மேட்ச் வின்னர். அதனால் அந்த ஸ்லாட்டில் பியூட்டிஃபுல்லாக அவர் செட் ஆகிறாரு. அடுத்த ஸ்லாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் வரக்கூடிய இடம் அது. இப்போ நீங்கள் வந்து 2 ஆல்ரவுண்டர்ஸ் அந்த இடத்துல ஃபிட்டின் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஏரியாவாக இருக்குது. கன்ஃபியூஸ்டு இன் த சென்ஸ் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுதான் கன்ஃபியூஷனு. கன்ஃபியூஷன் யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா, இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுத்தோம், இவங்க பர்ஃபார்ம் பண்ணலையே, ஒரே குழப்பமாக இருக்குது, திருப்பி அவங்கக்கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை இருக்குது. அப்படிங்கிறதுல தான் ஒரு குழப்பம் இருக்கும். பட் இப்போ வந்து எல்லாருமே நல்லா ஆடுறாங்களே அந்த ஸ்லாட்டில். ஐ மீன் எல்லாருன்னா இந்த 2 ஆல்ரவுண்டர்ஸும், ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் 2 பேருமே நல்லா ஆடுறாங்களே, அவங்கள எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பத்துக்கு தான் வந்திருக்காங்களே தவிர, நல்லா இருக்குங்கிறது தான் குழப்பமே தவிர நல்லா இல்லைங்கிற குழப்பம் இல்லை. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட்.